அந்த சதாசிவ கமிஷனில் ரிப்போர்ட்டு கேஜிஎஃப் கான்ஸ்டிடியூன்ஸே மாதிக்காத ஆசையாகிறாங்கன்னு ನಾನು ಏನು ಮಾತಾಡೋದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ 134 ಇಯರ್ಸ್ ಬರ್ತ್ಡೇ ಅವರ ಬರ್ತ್ಡೇನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಎಲ್ಲರೂ ಕೇಳಿಸ್ನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ಚುನಾವಣೆಗೆ 2008 ಇದೆ ಏನಾ 2008ನಲ್ಲಿ MLA ಚುನಾವಣೆಗಳಲ್ಲ. ಬಟ್ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿನಿಂದ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮೇಲೆ ಬರ್ತಾರಲ್ವಾ ಅದು ಪತ್ರಿಕೆಯವರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ. ರಿಪಬ್ಲಿಕ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಆಲ್ವೇಸ್ ವೆದರ್ ವಿ ಆರ್ ಇನ್ ದ ಪವರ್ ಆರ್ ನಾಟ್ ಇನ್ ದ ಪವರ್ we are always with the power of Baba Saheb Ambedkar. All my followers is not monetary benefits. பணத்துக்காக வந்தவங்க கிடையாது, அவர் மேலே வச்சுக்கிற பக்திக்காக வந்தது. அம்பேத்கர் படி படி படின்னு சொன்னார். படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுத்தாருன்னா அவருக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் என்னுடைய கட்சியை சார்ந்தவன் பொன்முடின்னு சொல்லி அவனுடைய பையன் சூர்யா டாக்டரா படிச்சுட்டு நிற்கிறான். இவன் டாக்டர் இல்லை, MBBS டாக்டர். எதை சொன்னார பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை செய்து காட்டினாங்க அவங்க தந்தை, அதை படிச்சு காட்டினா அவன் புள்ள. இப்படித்தானா நீங்க படிச்சு மேல வரணும்னு சொன்னாரு. அம்பேத்கர் நாட் ஓன்லி ஷெட்யூல் காஸ்ட் லீடர், தி யூனியன் லீடர், யூனிவர்சிட்டி லீடர், இன்டலெக்சுவல் லீடர், நவீன சமுதாயத்தின் அறிவின் ஒளி அவரு. அவர் கூட இருக்கிறவங்க யார் இருக்கணும், அவரை பின்பற்றுவங்க யார் இருக்கணும், தலித் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஹிஸ்டரி நிறைய பேர் படிக்கணும். 38 வால்யூம் எழுதிக்கிறாரு. இன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் இருக்கிற காலத்தில், கம்ப்யூட்டர் இருக்கிற காலத்தில் போட்டு தட்டி விட்டா எல்லாமே வந்துடும். ஆனால் அவரு 38 வால்யூம் அது எழுதி, ஒரு வால்யூம்ல 2000 பேஜஸ் இருக்கும். அதில் என்ன எழுதிக்கிறான்னு இன்னும் படிக்கவே இல்லை. நானும் பெரிய படிக்கலன்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு படிச்சுக்கிறேன். தன்னுடைய படிப்புக்காக எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க. ஓனி போய் தூக்கின்னு வெளியே நின்றாங்க, அவமானப்படுத்தினாங்க, எக்கச்சக்கமாக அவமானப்படுத்தி கூட இந்த கல்வின்றது ஒன்று இருந்துச்சுனாக்கா இந்த கல்வியால் இவங்களை நான் அவமானப்படுத்தியே தீரணும் அப்படின்ற வைராகத்துக்காக படித்து மேலே வந்தார். அவர் பார்லிமெண்ட்டில் பேசும்போது எல்லாரும் சொல்லுவான், ஓரளவுக்கு பார்லிமெண்ட்டில் ரிசைன் பண்ணிட்டாரு, அவருக்கு கோபம் வந்துச்சு. நாட் டன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். அவர் கோபம் வந்தது காரணமே பார்லிமெண்ட் லா மினிஸ்டர் இருக்கும்போதோ ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ். யார் அதர் பேக்வர்ட் கிளாஸ்? தலைவார், நாடார், வன்னியார்ஸ்,
Reddies, Naidus, they're all other backward classes. Okay, அவரு எங்கேயுமே வந்து ஃபார்வர்ட் கிளாஸ்க்கு எதிரியாவே பேசுறதே கிடையாது. அவரு ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் ஏன் எழுதினாரு, எல்லா மக்களுக்கும் எழுதினாரு. அவரை தனித்து ஒரு தலித் லீடர் மாதிரி காமிச்சு அவரை குறுக்கி வைக்கிறாங்க. இஸ் நாட் ஒன்லி ஃபார் தலித் லீடர், இஸ் யூனிவர்சிட்டி லீடர், வேர்ல்டு யூனிவர்சிட்டி லீடர். 32 டிகிரி வாங்கிக்கிறது வேர்ல்டுலே அவரை தவிர எவனும் படிச்சவனே கிடையாது. எந்த கல்வி எனக்கு மறுக்கப்பட்டதோ, எந்த கல்வியை எனக்கு தடை செய்ததோ, என் கல்வியால் மேலே வந்து என் மக்கள் கல்வி படிக்கணும் அப்படின்னு கல்விக்கு ஊக்குவித்து கொடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கு சிவராஜ் நகரில் ஒரு லைப்ரரி முனிசிபாலிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், லெட்டரும் கொடுத்துட்டேன். எனக்கு கொடுக்குற ஃபண்டில் ஒரு லைப்ரரி கட்டணும். அதே போல் எல் பிளாக்ல ஒரு லைப்ரரி படிங்க உன்னால் முடிஞ்ச அளவு படிக்கும். எல்லாருமே ஸ்காலர் ஆகணும்னு இல்லை, அறிவை வளர்த்துக்கோ, உலகம் என்னன்னு தெரியும். இதுதான் இன்னைக்கு. ஆனால் அதே பாபா சாஹேப் அம்பேத்கர் பர்த்டேக்கு நம்ம எடுக்க வேண்டிய சபதம் என்னன்னாக்கா, இது 100 ஆண்டு காலமாக சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு 100 ஆண்டு கால சபதத்தை 1500 கோடி டெல்லியில் 12th ஃப்ளோர் ஆஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க கொள்கையில் கரெக்டாக்குறாங்க. ஆனால் நம்ம கொள்கையில் கரெக்டாக இல்லாததுனால தான் நம்ம மேலே வரும். 3.2% மேலே வரான். கொள்கையில் கரெக்டாக்குறான். 27% நீ கொள்கையில் கரெக்டாக இல்லையே. இந்த உபதேசம் தான் அவர் அன்றைக்கே சொன்னார். அதனால தான் அவ்வளோ மெத்த படிச்சவர் லக்னோவில் பேசும்போதோ அவர் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? படிச்சவனே என்னை ஏமாத்திட்டாங்க. அவருக்கே இந்த நிலைமைனா எனக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் கண்ணீர் வடிக்கிறதே கிடையாது என்றைக்குமே. காலங்கள் பதில் சொல்றதுக்காக நம்ம வாழணும், மக்களுக்காக வாழணும். எவன் ஒருத்தன் மக்களுக்காக வாழறானோ, எவன் மக்களுக்காக சேவை செய்யறானோ, அவர் நினைச்சிருந்தாக்கா அந்த அதிகாரத்தை வச்சுக்கலாம். அவர் படிச்ச டிகிரிக்கு ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், பாம்பே ஹைகோர்ட் ஸ்ட்ரைட்டாவே நீ நீதிபதியா உட்காருனாங்க. அவர் விட ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் நீதிபதியா உட்காந்து அதில் சம்பாதிச்சு சாப்பிட்றது நான் சந்தோஷமா இருக்கிறத விட என் சான்ற மக்கள் அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த நீதிபதி வானான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியே வரும். ஆனால் இன்னைக்கு சேருக்கு குதிக்கிறான். சேர் இப்படி தள்ளி விட்டா கூட இப்படி இழுத்துக்கலாம். ஆனால் அவர் இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மக்களுக்கு இது என்னைக்கு இந்த மக்கள் உணர்றாங்கன்னாக்கா, படிச்சும் உணரணும். படிச்சோன்னே சில இடத்துல முட்டாளாக்குறான்னு வச்சுக்கோ. படிச்ச முட்டாளுன்றது அதுக்கு தான். என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அம்பேத்கர்ன்றது வந்து ஒரு உப்பு மாதிரி எடுத்துக்கிறான். எல்லாத்துக்கும் போனால் தான் டேஸ்ட் வருவாங்க. அவங்க அப்படி இல்லை. அம்பேத்கர் பொது மனிதர், நாட் ஒன்லி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், இஸ் ஃபார் எவ்ரி காஸ்ட். நான் ஏன் இந்துவா பிறந்தாக்கா இந்துவா ஏன் சாக மாட்டேன்னு சொன்னார்னாக்கா, அவர் வந்து பிராமணருக்கு எதிரி இல்லை, அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணல. ஆனால் இவனா உருவாக்கினது. இப்போ அவன் வாயாலே நான் இந்த அம்பேத்கர் எங்களோட இடத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் எல்லாருமே மனிதனாக வாழும்போது தான் அவன் மனிதனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆண்டு மனிதனுடைய நியாயமான அறிவின் வளர்ச்சியினுடைய பிதாவுக்கு மாலை அணிவித்து பர்த்டே கொண்டாடும். நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. சார், இப்போ 2015 கான்ட்ராஸ்ட் கமிட்டி கேஷ் சென்சஸ் இது நேஷனல் லீடர் நான் கேட்டிருக்கேன். அந்த கமிட்டி இப்போ 2015 வந்து ஸ்டார்ட் பண்ண சென்சஸ் 2024 சப்மிட் பண்ணிக்கிறாங்க. கேபினெட் அக்செப்ட் ஆகிது காங்கிரஸ். அதில் வந்து லீக் ஆகிக்கிற சென்சஸ் பிரகாரம் எஸ்சியோ எஸ்டியோ சேர்ந்தாக்க 1.5 கோடி ஜனங்கிறாங்க. அதில் வந்து லிங்காயத் வந்து கிட்டத்தட்ட 9 சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க. மக்களிகா 6, பேக்வேர்டு 5, ஒரு பிராமின். எஸ்சி இதில் வந்து இது வரைக்கும் கொடுக்கல. அதை பற்றி என்ன சொல்லுங்க? எஸ்சியில் என்னது கொடுக்கல? இது அது நீங்கள் சொல்லுங்க. அதான் கேட்குறேன். மாதவ மினிஸ்டர் இருக்கிறார். ஹோம் மினிஸ்டர் எஸ்சி தானே? இவங்களாம் எஸ்சி தானே சார்? சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரே கொடுக்கல. இப்போ என்ன சொல்லுவாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு, நாங்கள் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கும் என்ன பிற்படுத்திட்ட மக்களுக்கெல்லாம் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கணும். எஸ், ராம்நாத் கோவிந்த ஜனாதிபதி ஆக்கணும்னாரு. அதுக்கு முன்னே நாராயணன் ஜனாதிபதி ஆக்கணும். நீ வெறும் ஜனாதிபதியை தான் ஆக்குற, அவரை சார்ந்த மக்களை என்ன ஆக்குன? ஷெட்யூல் ட்ரைபு கூட நாங்கள் ஜனாதிபதி ஆக்கணும். எஸ், அந்த அம்மாவை கொண்டு போய் அங்கே ஷெட்யூல் ட்ரைப்ல ஜனாதிபதி ஆக்கணும். அந்த ட்ரைபல்ஸ்க்கு என்ன, அந்த ட்ரைபல்ஸுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது? போய் பார்த்துருப்பியா, பேசியிருப்பியா? இப்படி இவரு ஓகே ஷெல் கேஷ் நீ தான் லீடர், அவ்வளோதான். அவர் இங்கே உட்காந்து கார் பங்களா வச்சுது. இவரோட சார்ந்தவங்களுக்கு என்ன செய்த? இதை படிக்கிறதுக்கு தான், இதுதான் அறிவு வளர்த்துக்கிட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு
தங்க வயல்ல எல்லா பிரஸ்காரும் கேட்குறேன் சார். யசுமூர்த்தி சார் நீங்க கூட கவனம் வச்சுங்க. ஆல் பிரஸ் பிளே. நீங்க தங்க வயல்ல மனசாட்சியோட நீங்க பிரஸ்ன்ற முறையில் as a journalist, a press reporter is a powerful people. பிரஸ் எல்லாம் வந்து எதிர்த்து வந்து குழப்ப ஓட்ட முடியாது. அவன் மனுஷன் வச்சாங்கனாக்கா எவன் தாலியா இருக்கும் நல்லா அர்த்தவாங்க கிளீனா. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் இங்க அவ்வளோ பவர்ஃபுல்லா இல்லை நம்ம, அவ்வளோதான். ஏன் பவர்ஃபுல்லா வர வேண்டியது தானே? நானே தவறா சொல்லினாக்கா சும்மா ஒரு வார்த்தை ஒரு பொன்முடி என்ன அவர் தமிழ்நாட்டில் மந்திரி அவர் சும்மா என்னன்னாரு பட்டிக்கு படுத்துனுக்கிறது நாமத்துக்கு நின்னுக்கிறதுனாரு. அவ்வளவுதான் அவரோட பதவி போயிடுச்சு. சொல்ற விதம் நல்லா இருக்கணும். எது லிங்காயத்து இது மனித உறுப்பினர் அதெல்லாம் விளக்கம் வந்து எங்க சொல்லணும்? ஆன்மீக தளத்தில் போய் சொல்லணும், பொதுமக்கள் தளத்தில் சொல்லக்கூடாது. நீ விரும்புறியா கும்பிடு, நீ விரும்பலையா விட்டுடு. நீ எந்த மதத்தினா எடுத்துக்கோ. எவன் விரும்புறான் கும்பிட்டான் அவனை போய் நீ தடுக்காது. அவனா திரும்பி மேல வரும்போது பட்டா தானே தெரியும். 20 வருஷமா சுத்தி இருக்கிறான் கோயில புள்ளியே பிறக்கலன்னாக்கா அவன் ஜாதகத்துல சொல்றான் இந்த உங்களுக்கு புள்ள பிறந்தாக்கா அவங்க அப்பா செத்துருவாரு. புள்ள பிறந்துச்சு அப்பா செத்துட்டான். இவன் போய் கேட்கறான், ஐயோ புள்ள பிறந்துச்சா எனக்கு அப்பா செத்துருவான்னு சொன்ன பக்கத்துக்குள்ள யாரா செத்ததுன்னு கேட்டான். நான் சொன்ன ஜாதகம் ஒன்றும் தப்பே இல்லைடா. அதுதான் அவனுடைய அறிவு. நான் ஜாதகத்துல என்ன சொன்னேன், புள்ள பிறந்தா அப்பா செத்துருவானே பக்கத்து வீட்டுல செத்துட்டு இருக்கிறானே அப்படின்னு கேட்டான். அப்ப யாரப்ப அப்படின்னு சொன்னான். அது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி தங்க வயல்ல அதிகமான மக்கள் இருக்கிற பர்சன்டேஜ் யாரு சார்? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பத்தி கேட்டேன். கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எஸ்சி கொடுக்காதது 36 எம்எல்ஏ தான். கர்நாடகா ஸ்டேட்ல 36 ஷெட்யூல் காஸ்ட் எம்எல்ஏ எஸ்சி எஸ்டி எல்லாம் கூட சேர்ந்து 36 எம்எல்ஏ ஒன்னா சேர்ந்து போர்க்கொடி எடுக்க வேண்டியது தானே சிஎம் குடுறா அப்படின்னு. ஏன் செய்ய முடியல? அடுத்த முறை நம்மளுக்கு பார்ட்டியில சீட் கொடுப்பாங்களா, நம்ம ஜெயிக்குமா, பார்ட்டியில எனக்கு சீட் கொடுக்க வேண்டிய அந்த பையன். ஆனா யஸ்ராஜுக்கு அந்த பையன் இல்ல. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் அம்பேத்கர் கொள்கையில தான் நிற்குவான். அவனை மாற்றவே முடியாது. என்ன மாற்றத்துக்கு சிஎம்ஆலே முடியாது. அப்போசிஷன் லீடர் யஸ்ராஜன் பேசுறானாக்கா பிரஸ் எல்லாம் நின்று கவனிக்கிறாங்க. எஸ் வாட் இஸ் கோயிங் டு டெல். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு படிச்ச, ரொம்ப மெத்த கூட படிக்கல. இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது இல்லையா? அதனால 36 எம்எல்ஏ கேட்கலாமா அந்த கேள்வி? ஏன் ஹோம் மினிஸ்டருக்கு கேட்கலாமே, மகாதாப்பா கேட்கலாமே, அவரு சீனியர் மோஸ்ட் தானே, இவங்க கூட தானே ஒர்க் பண்ணவும் தானே. கேளு, புரட்சி செய். அங்க ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணது ஒரு லீடர் ஒன்றும் இல்லையா? ஒரு முறை நீ லிங்காயத்துக்கு கொடுக்குற, ஒரு முறை கவுடா கொடுக்குற, ஒரு முறை பிராமின் கொடுக்குற. ஏன் இன்னும் பிராமின் சீஃப் மினிஸ்டர் ஆகல அப்படின்னு நான் கேட்குறேன். மெஜாரிட்டிக்கு ரஜபுத்தானிஸ் தரம் சிங் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்? ரஜபுத்தான்ஸ். அவர் ஒரே ஒருத்தர் எம்எல்ஏ, வேற யாரும் இல்லை. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலையா? பொலிட்டிக்கல் பேசிஸ். என்ன அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு. மகாத்மா காந்தியும் காங்கிரஸும் ஷெட்யூல் காஸ்டுக்கு என்னடா செய்தீங்கன்னு கேட்டேன். எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்க, எஜுகேஷனுக்கு பணத்தை ஒதுக்குனீங்க. 80 lakhs அந்த காலத்தில் ஒதுக்குனாங்க. எவ்வளோ? இந்த பணத்தை என்னடா பண்ணீங்கன்னு கேட்கறாரு. அவனுக்கு கொடுக்கலையே, எஜுகேஷன் கொடுக்கலையே, படிப்புக்கு யூனிவர்சிட்டி கட்டலையே. இந்த கேள்வியெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கேட்டார். எஜுகேஷனுக்காக எல்லாரும் ஒதுக்குனேன், ஆனா அதே சான்ஸ்கிரிட்டுக்கு பல கோடி ஒதுக்குறேன். தமிழ்நாடு கேட்டா எஜுகேஷன் காசு கொடுக்க மாட்டேங்கிறேன். அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது பாபா சாஹேப் அம்பேத்கர். இது யார்தான் சொல்லிக்கிறாங்களா? வந்து மாலை போட்டுங்கலாம். நீங்க கேள்வி கேட்கறீங்களா? மாலை போட்டுங்க யாராவது இது கேட்டீங்களா? இல்ல அவங்க எதனா சொன்னாங்களா? கான்ஸ்டிடியூஷன் எழுதினவர் அவரே. எஸ் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ பேட், நோ டவுட் சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எழுதிக்கிற ஆளுநரை தூக்கி தலைமையில வைக்கிறிய, அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது எஸ் இட் இஸ் அ பேட், அதர்வைஸ் இட் இஸ் குட் எப்படின்னு கேட்டாரு. எவன் கையில் இது கிடைக்குது நல்லவன் கையில், அப்போ கான்ஸ்டிடியூஷன் குட். எவன் கையில் கிடைக்குது கெட்டவன் கையில், அப்போ கான்ஸ்டிடியூஷன் பேடுனாரு. இப்போ கான்ஸ்டிடியூஷன் எவன் கையில் இருக்குது? எவன் கையில் இருக்குது? சொல்ல மாட்டேங்கிற பாரு. சொல்லணும் பிள்ளை, பிஜேபி கையில் இருக்குது. அப்போ அது கெட்டது தான் நடக்கும்னாரு. பட் he never just quoted anywhere, but he quoted rightful and correct. புரியுதுங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷனை தான் அவங்க இப்போ எதிர்க்கிறது. எவன் கையில் கெட்டவன் கையில் அந்த கான்ஸ்டிடியூஷன் போது அது கெட்டதாயிடும் இல்லையா? எவன் கையில் நல்லவன் கையில் போயிருந்தோ அந்த கான்ஸ்டிடியூஷன் நல்லதாயிடும். இதை தான் வாட் ஐ ஹவ் ரிட்டன் ஃபார் மை பீப்புள்னு. எந்த பீப்புள்? இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும்
ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஓகே, எஸ்பிசி நம்ம எஸ்சி எஸ்சின்னு இருந்தோம். இட்ஸ் நாட் எஸ்சி, இட்ஸ் எஸ்பிசி. என்ன எஸ்பிசி நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. எஸ்பிசி ஷெட்யூல் பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஷெட்யூல் பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல் பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஷெட்யூல்ஸ் இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. முடிஞ்சிச்சிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வரட்டுமா? இப்போ தங்க வயல்ல அதிகமான மக்கள் இருக்கிறது யார்? வாட் இஸ் த பர்சன்டேஜ் நீங்க சொல்லுங்க. 1,68,000 people. என்னப்பா? 1,68,000. நான் டோட்டல்ல கேட்கல, அதெல்லாம் அப்புறம் வரேன். எஸ்சி அதிகமாக்குறாங்க. ஆனா ரிப்போர்ட் என்ன போய்க்கு தெரியுமா? நீங்க சொன்ன கமிஷன் இல்ல, இப்போ வச்சுக்கிறாங்க பாரு சதாசிவம் கமிஷன். அந்த சதாசிவம் கமிஷன்ல ரிப்போர்ட் கேஜிஎஃப் கான்ஸ்டிடியூன்சி மாதிகா தாசியாக்குறாங்க. மாதிகானா யாரு? இல்ல, இவன் மாலோடு, அவன் மாதிகா. மாதிகானாக்கா அந்த காலத்து இங்கிலீஷ்காரன் என்ன வச்சான், ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆந்திரா லைன் வச்சான். அவன் ரைட் வர்றோம், அதெல்லாம் சொல்ல தோட்டின்னு சொல்லக்கூடாதுனால தான் அவனை வந்து அப்படின்னா, இவனை பறையன்னு சொல்லக்கூடாதுனால தான் ஷெட்யூல் கேஸ்ட்னு சொன்னான். இதெல்லாம் நடைமுறையில் வந்தது. என்ன தீண்டத்தகாதவர்கள் எப்போ வந்துச்சு? மகாத்மா காந்தி இருக்கும்போது என்ன சொன்னாங்க? தீண்டப்படாதவர்கள் இப்படிதானே வந்துச்சு. அதுக்கப்புறமா 4 இப்படி எல்லாம் வரணும். அப்படி இருக்கிற கேஜிஎஃப்ல இங்க அதிகமாகிறது. இப்படி ஒரு சிம்பிள் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அது இங்க இருக்கிற வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது. ஜெய் பீம் பீம்ராவ் அம்பேத்கர் சொன்னார், அம்பேத்கர் ஜெய், அவ்வளவுதான். இது பல குரூப்பா போடுறதுனால தான் உருப்படாத இருக்கிறது. ஓகே, ஒரு குரூப்ல வந்து என்னதான் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருங்க. நான் 2 முறை பார்த்துட்டேன் அசம்பிளி, அதே சேர் தான், அதே ஸ்பீக்கர் தான். திருப்பி மாற்றி அவனும் பின்னாடி வைக்கிறது இல்லை. ஓகே, கொரமண்டல் மைனிங் ஏரியா டு மாரிகுப்பம் மைனிங் ஏரியா. கொரமண்டல்ல எத்தனை லைன் இருக்குது? தமிழர் லைன். அங்க ஒரே ஒரு லைன் மட்டும் ஆந்திரா லைன், அதான் மாதிகா. ஆந்திரால மாதிகா தண்டாரா கரெக்ட். எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும், பிரஸ்காரங்க எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு நம்ம விலாவரியா சொல்லணும். அது உங்க வாயில சொல்லணும்னு கேட்கல. கரெக்ட், என் வாயில சொல்லி அப்புறம் நீங்களே சொல்லிட்டு கரெக்ட் சார் அந்த வாயாலே நீங்க வந்து வாய் தடவை ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே அப்படின்னு சார். இதுவா? It is my reference. Second. சார் சார் ஒரு ஸ்மால் இது சார், பால் விலையும் கரண்ட் பில் விலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏத்திருக்குது. என்னமா? பால் விலையும் கரண்ட் பில் விலையும் ஏத்திட்டு இருக்கு. அப்படி ஃப்ரீ கொடுக்குறாங்க, இப்படி விலை ஏத்திட்டு இருக்காங்க. அது உங்களுடைய இது. மேடம் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், என்ன எலெக்ட் ஆகாத ஃபினான்ஸ் மினிஸ்டர், ராஜ்யசபால எலெக்ட் ஆனவங்க. கவுன்சிலுக்கு கூட அவங்களுக்கு நிற்க தெரியாது, எப்படி எலெக்ஷன்ல மூவ் பண்றதுன்னு கூட இல்லைங்களா? இப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில் வரும். நீங்க கேட்ட கேள்விக்கு எது பதில்? என்ன கேட்டீங்க? பால் விலை ஏத்திட்டு இருக்கிறாங்க, பால் குடிக்காத அந்த மாதிரி தானே சொன்னாங்க. வெங்காயம் விலை ஏறிச்சுன்னா நாங்க வெங்காயம் சாப்பிடுறோம், பால் குடிக்கிறோம். சார், இந்த சன் ஆஃப் சாயிலா இருந்து நீங்க நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷனோட அவராக இல்லை கிறிஸ்டின், அவ்வளவுதான். சர்ச்சு அவன் சர்ச்சுக்கும் போறான், மாரியம்மா கோயிலுக்கும் போறான், எல்லாம் பண்றான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன கேட்டாங்க, ஏய் ராஜேந்தர் நீ லெப்டா ரைட்டா? நாங்க ஸ்ட்ரைட் போயிட்டேன். எனக்கு என்ன லெப்ட்னு தெரியாது, என்ன ரைட் எனக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரைட். அப்புறம் தான் தெரியும் லெப்ட் ரைட். ஜெகஜீவன் ராம கொண்டாடுறவங்க எல்லாம் லெப்ட். கேஜிஎஃப்ல 20 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷத்துக்கு முன்ன ஜெகஜீவன் ராம் ஃபங்க்ஷன் இருந்தது பாத்தீங்களா? பாத்தீங்களா? மூர்த்தி சார் சொல்லுங்க, நீங்க கூட பிரஸ் போட்டு தானே பார்க்கல. ஆனா இப்போ அது தொடங்குது. எப்படி? கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் a government order to இதே கவர்மெண்ட் சிவராம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கன்னடா மீடியம் ஜெகஜீவன் ராம் ஃபங்க்ஷன் நடக்குது. 3:30 மணிக்கு சும்மா அப்படியே ஹாலில் போய் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா ஆல் ஃப்ளோர் லீடர்ஸ் அப்போசிஷன் இது கொடுப்பாங்க, நீங்கள் வந்து கலந்துக்கணும். போய் பார்த்தா எல்லாம் டெக்கரேஷன் ஆகிட்டு இருக்குது. அம்பேத்கர் ஃபோட்டோவே இல்லை. வேர் இஸ் அம்பேத்கர் ஃபோட்டோன்னு கேட்டேன். சார் ஜெகஜீவன் ராம் ஃபங்க்ஷன் இடியட் ஃப்ளோ வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். முடிச்சு நான் பண்ண கலட்டால சிஎம் இருக்கும் போய் காரி துப்பி அம்பேத்கர் ஃபோட்டோ பண்ணி. ஐ எம் தட் டைப் ஆஃப் மேன். I am that type of man. Where is Ambedkar photo ன்னு கேட்டேன். இதே ஜெகஜீவன் ராம் அவரே காலையில் வரும்போது அம்பேத்கர் காரி துப்பி உட்கார வச்சாரு. என்னடா செய்த இந்த சமுதாயத்துக்குன்னு துட்டிட்டு அவர் கது சாத்தின்னு உள்ள போயிட்டாரு.
சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருந்தாரு. தரத பதம் நீ இன்னும் போலியான்னு கேட்டாரு. உனக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்துக்கிற, ரயில்வே மினிஸ்டர் ஆகுற, இந்த மக்களுக்கு என்ன செய்த, நம்ம சமுதாய மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தானே. அப்பதான் கலாசியே உருவாச்சு. கலாசின்றானே அவரு துப்புல உருவான்னு தான் கலாசி. அப்போ அடிமடத்து வேறு எது அது மாதிரி இதுல கொடுத்துக்கிறான் பரியாஸ். இதுல மாதிகாஸ் வித் ஆப்ளிக் மோட்டிவ் ஆஃப் ஸ்வெல்லிங் நம்பர்ஸ் ஆஃப் மாதிகாஸ். எப்படி ஏடிசி மாதிகான் போட்டுக்கிறது, ஏடிஹெச் மாதிகான் போட்டுக்கிறது. அப்போ சென்சஸ் என்ன போவோம் எங்க இருக்குது? இப்போ சென்சஸ் இஸ் கிரிமினல் வேஸ்ட். they have not proved, so I have to prove ward wise எல்லா கவுன்சிலர்களுக்கும். இதுல பார்ட்டி நேர்த்துக்குவான் இவன். அதுதான் படிக்கடான்னு துப்புறது. ஒன்றும் இல்லை, மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்னுடைய கலரை அகற்றுவோம்னு சொல்லிட்டு பாபர் சிங் ஒருத்தர் போட்டோ வச்சுருக்கிறான். ஏன்னா அவன் படிப்பறிப்பு இல்லாதவன், பேப்பர் போட்டு மீடியாவில் கீழ்ச்சின்னுக்கிறான். படிச்சுதான் தானே அவனுக்கு அவுரங்கசீப் யாருன்னு தெரியும். வேற யாரும் போட்டோ வச்சுக்கின்னு இவர் தான் அவுரங்கசீப்னுக்கிறான். அந்த மாதிரி தங்கவயல் இல்லை, எஜுகேட்டட் ஏரியா. இங்க என்ன சொல்றான் அவன்? பரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு. வார்த்தைகள் பாருங்க. பரியாஸ்ன்றது தமிழ்நாடு, ஒலியாஸ்ன்றது கர்நாடகா, புலியாஸ் ஆஃப் கேரளா. கேரளாவில் புலியாஸ், கர்நாடகாவில் ஒலியாஸ், தமிழ்நாட்டில் பரியாஸ், மகாராஷ்டிரா அண்ட் மல்லாஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். கரெக்டுங்களா? இது பிரகாரம் பார்க்கும்போதோ எத்தனை பர்சன்டேஜ் கேஜிஎஃப்ல அப்படின்னா அதர் காஸ்ட் இஸ் 48%. அதர் காஸ்ட் 52% தான் ஷெட்யூல் காஸ்ட். இது இன்னும் கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் தமிழ்காரன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தனாக்கா இவன் என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு, 52% தான் நீ, 48% அதர்ஸ் யார்? இப்போ இவங்க மலையாளிக்கிறாருன்னு வச்சுக்கோ. இவங்க வந்து அவரு மலையாளியில் அவன் யாரு? அதுதான் இங்க கொடுத்துக்கிறான். என்ன கேரளாவில் புலியாஸ், அவனுக்கு புலியாசன்னு சொல்றான். ஆனா தமிழ்காரன் எப்படி தமிழ் தான் இழிச்ச வாயினா கட்சிக்கிறான். அவனை பார்த்தோன்னா அவங்க மலையாளி சொல்றான். தெலுங்கு பேசுறான்னு வச்சுக்கோ, அவங்க தெலுங்குக்காரன்றான். இன்னும் யாரும் உள்ள தமிழ்காரன்றானா மைனி எப்படி இதை மாற்றி அமைக்கிறா அப்படின்னா இவன் எங்க அமைக்கிறான்? எவன் காசு கொடுத்தாலும் அவன் தூத்து பின்னாடி போயின்னு வரான். எவன் காசு கொடுத்தாலும் அவனுக்கு பேனர் போடுறான். திருந்துங்கடா திருந்தாலும். உண்மையிலே எனக்கு எம்எல்ஏ பதவியோ மந்திரி பதவியோ கூட இல்லை சார். அரசாங்கம் நான் படிச்சுக்கிட்டேன்னு ஒரு கருணை மனுவில் நான் ஜெயிச் பட்டேல் காலத்தில் கேட்டேன். ஒரு டிஎஸ்பி ஆக்கியான்னு ஒரு வருஷம் இந்த ஊரில் விட்டு மகனை ஊரை சுத்தம் எப்படி பண்ணிடுறான்னு பார்த்தேன். ஒரே வாரத்தை கூட வாழ மாட்டான், ஒருத்தரை கூட வாழ விட மாட்டேன். யார் ஐயக்கு தானே பண்ணுறான், யார் இதெல்லாம் சும்மா ஒரே ஒரு வருஷம் டிஎஸ்பி தானே போதும். காசு கொடுக்குறவா பேன் வரைக்கணும், வானசாமின்னு ஒன்றும் அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவோம். இதுதான் எஜுகேஷன் லைஃப்னு சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா சார்? இதை ஏரியா வைஸ் கொடுக்குறேன். விரும்புகிறவன் எழுதுறான், விரும்பாதவன் எழுதுறான்னு வச்சுக்கோ. நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போகும்போதும் இட் சுட் பி இதான் லைவ் காட்டுன்னு சொன்னது. இதெல்லாம் வந்து தெரியுமா முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கு? எம்எல்ஏ என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? மக்கள் தெரியல. இப்போ உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் மிஸ்டர் பிள்ளை உங்கள் ஏரியாவுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்குறேன், ஏசாயம் பேசணும்னு சொன்ன எழுது. அப்போ மெஜாரிட்டி மக்கள் இங்கே யார் இருக்கிறான்? அதர் காஸ்ட் அண்ட் பரையன்ஸ், நாட் மாதிகாஸ். கரெக்டுங்களா? புத்திஸ்ட் பறைய நீ ஏது ஐஎம் புத்திஸ்ட் ஜம்புமா போயிடாத, பக்கத்தில் பறையன்னு எழுது. உங்கள் அப்பா முன்சாமிக்கு பிறந்தவன் தான் நீ பறைய வம்சம் தானே. இது எதுக்கு என்ன இருக்குது? இதில் ஜம்பம் பண்ணுறான் பாரு. இதுதான் ரஞ்சித்ன்றவர் ஒரு டைரக்டரு, ரஜினிகாந்த் தலைமை சேர்த்தார் படம் ஷெல்காஸ் 18. ஊரே சுற்றி பார்த்துட்டு ரஞ்சித் அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து, நீங்களே பேசினுக்கிறீங்க என்ன சார், நானே பேசினுக்கிறேன் நீங்கள் கேட்டுனுக்கிறீங்களே சார், நீங்கள் பேசுங்கண்ணா, நீங்கள் பேசுறதை கேட்டுனேக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு அந்த நீலம் குரூப் எதிரிலே சொன்னார். என் ஊர் மக்களை, என் வாலிபர்களை இந்த ஊர் மக்கள் ஸ்டடி பண்ணிட்டு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டேன். தென்னாட்டில் ஜாஸ்தின்னு, தமிழ்நாட்டில் தென்னாட்டில்னா ஜம்போன்னு அர்த்தம். இங்கே ஷெல்காஸுக்கு ஒரே பெல்ட் இருக்கிறதுனால இவனுக்கு அதனுடைய வழி தெரில. அள்ளி சைடில் போனாக்கா நாயுடுஸு, ரெட்டிஸு, கமால்ரு எல்லாம் ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு அங்கே வந்து ஓட்டு கேட்கறதுக்கு போனாங்க. நான் நீங்கள் போயிட்டு வந்துருக்கோன்றான். நீங்கள் போயிட்டு வந்துருக்கு சார்ன்றான். இல்லை காசு கொடுங்க, நீங்கள் போயிட்டு வந்துருக்கோன்றான். என்னடா விஷயம், நீங்கள் போயிட்டு வந்துருக்கோம், எல்லா இடத்துக்கும் வரானுங்க, இங்கே வராங்கன்னா ஏக்க காலனி நான் வரமாட்டேன். நான் சொல்கிறேன், அந்த என்ன உணர்வுகளை படிங்கடா, படித்து அந்த உணர்வோடு வாங்கடான்னு சொல்கிறான்.
இங்க ஜாதி கலவரத்தையோ மத கலவரத்தையோ எடுத்துக்கிட்டு எனக்கு நான் மனிதன் உயர்ந்தா எனக்கு ஈக்குவல் யாரும் இல்லை நினைக்கிறோம். நம்ம ஒரு நிமிஷம் who can be touch me எதுலடா நான் கம்மியாகிறேன்? நீ என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அதே தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கூண்டுக்குள்ள வச்சுக்கிறான் பாத்தியா? ಸರಿ RPI ಇಂದ ನೀವು ಸೆನ್ಸಸ್ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡ್ತೀರಾ? ಸೆನ್ಸಸ್ ಮಾಡ್ತೀರಾ RPI? ಹೌದು. ಯಾವಾಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀರಾ? ನಾನು within 2 days I have to put format. Every ward number 1 to 17, 1 to 35 wards census பண்றேன். விரும்புறவங்க அதுல எழுது. It is not forceful. It is your right of this land. Any caste, any color, any creed. Who is the people here? Majority of முதலியார் இருப்பாங்க. Who has given that report that சார் இந்த எஸ்பி ஆபீஸ் மாத்திரன்னு சொல்லும்போது who has given the report னா ஆனா நான் சொன்னதான் நடந்துச்சு இல்ல? who has given this? Yes, I know. I have contact. I have good friends in bureaucrats. They are giving this report. Rajinder, what you are doing it? Yes, I will do it. What 36 MLAs are doing in Katwana? Why not you? You are in the post. Okay, cabinet you must question. Before that or after that also, I am just sending my report from KGF. Right or wrong? நாளைக்கு நீங்க அவங்க ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, we can challenge with the government. ஒன்றும் பண்ண முடியாத கவர்னர்னு சொன்னான். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? நீதிமன்றம் கொட்டுச்சு தலைமையிலே. இவ்வளவு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறானே, இது மேல ஏன் நீ ரீகன்சிடர் பண்ணலன்னு கேட்குவான். இட் இஸ் நாட் எ ஃபிக்ஸ்ட் அண்ட் பர்மனன்ட். கரெக்ட்டுங்களா? அதுக்கு இந்த ரிப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். அதில் என் பார்ட்டிக்காரங்களுக்கும் சொல்றேன். Sir, who has sent this report? Who has sent this report? This is the report which I got it from the source of correct person. From here, who has sent this report? எனக்கு யார் அனுப்பணும், யார் என்ன நேசிக்கிறான், யார் என் கம்யூனிட்டியை நேசிக்கிறான், அவன் அனுப்புன ரிப்போர்ட். நான் யார்கிட்ட கொடுக்குறேன்? சிஎம் கிட்ட கொடுக்குறேன். அப்ப அவருக்கு தெரியல இந்த ரிப்போர்ட் எப்படி இவங்க கைக்கு போச்சுன்னா இது ஒன்றும் ஒரு சீக்ரெட் இல்லை. இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட். இட் இஸ் a transparent. இட் இஸ் நாட் a சீக்ரெட் ஒன். இல்லைங்களா? நீங்க ஏடா கூடமா கேட்குறீங்க, எனக்கு தெரியும். யார் அனுப்புனா நீ ஏன் கேட்கறன்னு எனக்கு தெரியும். யாருத்த உருவாக்குனான்னு கேட்டுக்கணும். நீ என்ன யார் உருவாக்கிருப்பான்? யோகம் பண்ணிக்க. நீங்க யோகம், உங்களுக்கே யோகம் தெரியும் யார் உருவாக்கியிருப்பான். நான் உருவாக்கியிருப்பேன். யார் அந்த கம்யூனிட்டிக்கு சொந்தக்காரனோ அந்த கம்யூனிட்டி யார் காலில் விழுந்து நான் எனக்கு யூனியன் மினிஸ்டர் வாங்கி கொடு மேடம் மீனாகுமாரி யாரு?